ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக உத்தமனாயிரு. முதலாவதாக நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை தன்னை வெளிப்படுத்துகிறார். யார் என்று சொல்லுகிறார்? நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். இன்றைக்கு அநேக பேர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும்போது சொல்வார்கள், நான் ஒரு டாக்டர், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு போதகர், நான் ஒரு ஸ்டூடெண்ட். இப்படியாக நாம் அறிமுகப்படுத்தும் போது நம்முடைய செயல்கள் குறித்து நாம் அறிமுகப்படுத்துவோம். இங்கு ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார்? தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். அப்படி என்றால் எல்லாவற்றுக்கும் மீது அதிகாரமுடையவர், சர்வத்துக்கும் மீது அதிகாரமுடையவர். அவரால் எல்லாம் மாற்ற முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சர்வத்துக்கு மீதும் அவருக்கு அதிகாரம் உண்டு. எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், என்னால் எல்லாம் பண்ண முடியும், என்னால் எல்லாம் கூடும் சொல்றார் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு. நான் சர்வ வல்லமுள்ள தேவன், என்னால் எல்லாம் முடியும், என்னால எல்லாம் கூடும், நீ எனக்கு முன்பதாக உத்தமனாயிரு. சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த வேலையிலே உன்னமே என்னை பார்த்து சொல்லுகிறார், நீ உத்தமனாயிரு. அவர் பெரியவர், அவர் எல்ஷடாய், அவரால் எல்லாம் முடியும். ஆனால் ஆண்டவர் நம்ம இடத்துல ஒன்று எதிர்பார்க்கிறார். உத்தமத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏன் என்றால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பது அவருக்கு தெரியும். நான் எப்படி வாழ்கிறேன் என்பது அவருக்கு தெரியும். நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பது அவருக்கு நாம் சொல்ல தேவையில்லை. உன் நெருக்கத்தை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். உன் போராட்டங்கள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். உன் தேவைகள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் சிந்தனைகள் எல்லாம் அறிந்திருக்கிறார். நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கிறது? நீயும் நானும் அவருக்கு நீதிமான் என்று சொல்ல தேவையில்லை. நீ நீதிமானாய் வாழ்ந்தால் அவளுக்கு தெரியும் நீ நீதிமான் என்று சொல்லி. ஒருவேளை நீங்களும் நானும் பாவத்தில் வாழ்ந்தா அவருக்கு தெரியும் பாவி என்று சொல்லி. அவர் சொல்லுகிறார், நீ உத்தமனாயிரு. இன்றைக்கும் உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் எல்ஷடாய், என்னால் எல்லாம் மாற்ற முடியும், உன் வாழ்க்கையை மாற்ற முடியும், உன்னை ஆஸ்வதிக்க முடியும், என்னால் முடியாத ஒன்றும் இல்லை, என்னால் எல்லாம் கூடும். அது எல்லாம் நான் செய்யணும்னா நீ உத்தமனாக இருக்க வேண்டும். வார்த்தையில் உத்தமம், செயல்களிலே உத்தமம், வேலை ஸ்தலத்திலே உத்தமம். நாம் எந்த இடத்துல வாழ்கிறோமோ குடும்பத்தில் உத்தமமாக இருக்க வேண்டும். பெற்றோருக்கு உத்தமமாய் வாழ வேண்டும். கணவன் மனைவிக்கு உத்தமமாய் வாழ வேண்டும். வேலை ஸ்தல இடத்துல உத்தமமாய் வேலை செய்ய வேண்டும். ஊழியத்தில் உத்தமமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது அவருக்கு தெரியும். அவருக்கு நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? உண்மையாக வாழ்கிறோமா இல்லை மாயமாலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கி அநேக பேர் மாயமாலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் ஒரு வாழ்க்கை, சபையில் ஒரு வாழ்க்கை, வேலை செய்யறதுல ஒரு வாழ்க்கை. ஆண்டவருக்கு தெரியும் எல்லாம். ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏன் என்றால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன்.
அவருக்கு நீங்களும் நானும் ஒன்று கற்றுக் கொடுக்க தேவை இல்லை, அவசியம் இல்லை. நீயும் நானும் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எல்லாம் அறிந்தவர். உன் தேவை என்பது அவர் அறிந்திருக்கிறார். உன் பிரச்சனை என்ன என்பது அவர் அறிந்திருக்கிறார். உன் போராட்டங்கள் என்ன என்பது அவர் அறிந்திருக்கிறார். நீயும் நானும் எதுக்குள் சிக்கி இருக்கிறோம் என்பது அவர் அறிந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் நிச்சயமாக உன்னை விடுதலையாக்குவேன், உன்னை ஆஸ்வதிப்பேன், நீ உத்தமனாயிரு. ஆண்டு சொன்னார், நீ உத்தமனாக வாழ்ந்தா ஆண்டு சொன்னார், உன்னை பழுகி பெருக பண்ணுவேன், உன்னை பழுகி பெருக பண்ணுவேன். ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது தெரியும், உன்னை பெருக பண்ணுவேன். ஏனென்றால் நான் சர்வ வல்லமுள்ள தேவன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் பெருக பண்ணுவார். உங்கள் குடும்பத்தை பெருக பண்ணுவார். நீங்கள் செய்கிற வேலையில் வியாபாரத்தில் கத்த பெருக்கத்தை உண்டு பண்ணுவார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆபிரகாமுக்கு அதுதான் ஆண்டு சொல்கிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ உத்தமமாக நடந்து கொண்டிரு, உன்னை நான் பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். மோசேக்கு ஆண்டு சொல்லும்போது சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் என் நாமத்தை அவருக்கு நான் தெரிவுபடுத்தினேன். எப்படி தெரிவுபடுத்தினேன்? நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நான் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அவருக்கு நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன். நிச்சயமாக நான் அவளை கானான் தேசத்தில் கொண்டு போவேன் என்று நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். சர்வ வல்லமுள்ள தேவன் சொன்னதுதான். அவர் வாக்கிலே உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் நிச்சயமாய் சொன்னதை நிறைவேற்றுவார். வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில தாமதமாக ஆனாலும் அது நிச்சயமாய் நிறைவேறும் என்று மறந்து போகாதீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன வாக்கு தத்தம் சொல்லியிருக்கிறாரோ அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்க வேண்டும், அதை கடைப்பிடிக்க வேண்டும். ஆண்டவரே, என் வாக்கு தத்து நீ கொடுத்துற வாக்கு தத்துக்காய் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நீ நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே நீ சொல்லும்போது நான் சொல்லுகிற நிச்சயமாகவே ஆண்டவனுடைய வாழ்க்கையில் வாக்கு தத்தங்களை கத்த நிறைவேற்றுவார். தாமதமாகலாம், கவலைப்படாதீர்கள். உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையை கத்தர் பெருக பண்ணுவார். உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையை கத்தர் மாற்றுவார். இன்றைக்கு அநேக பேர் பயந்து கொண்டிருக்கிறீங்க, என் பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறதே, தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருக்காத, தேவனை விட்டு தூரமாக இருக்கிற கவலைப்படுகிறீர்களா? நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் உன் ஜபத்தை கேட்டு அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை அவரால் மாற்ற முடியும். உன் எதிர்காலத்தை அவரால் மாற்ற முடியும். ஏன் என்றால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நாம் அவரையே நம்பி இருப்போம், அவரை சார்ந்து இருப்போம். அவர் நம்மளை பெருக்கத்துக்குள்ளாய் கொண்டு போகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய குணாதிசயமே, சர்வ வல்லமுள்ள தேவனுடைய குணாதிசயம் நம்மளை பெருக பண்ணுவார். ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் அவர் ஆளுகை உள்ளவர். உன் பிள்ளைகளை மாற்ற அவருக்கு சக்தி உண்டு. உங்கள் பிள்ளைகள் மீது அவர் ஆளுகை செய்கிறார், அரசாட்சி செய்கிறார். உங்களுடைய வேலை ஸ்தலத்தின் மீது, உங்கள் தொழில் மீது அவர் அரசாட்சி செய்கிறார். உங்கள் ஊழியத்தின் மீது ஆண்டவர் அரசாட்சி செய்கிறார். குடும்பத்தை கத்தர் அரசாட்சி செய்கிறார். குடும்பத்தை கத்தர் நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். தேவையை சந்திக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவர் சகலத்தில் செய்ய வல்லவர். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமுள்ளவர். அவர் எல் ஷடாய், ஆல்மைட்டி காட். அவரால் கூடாத ஒன்றுமே கிடையாது. அவரால் எல்லாம் கூடும். விசுவாசித்து கொண்டே இருப்போம். சர்வ வல்லமுள்ள தேவன், என் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், அவரை நடத்துவார். கடந்த நாட்களிலே திடீரென்று எனக்கு ஒரு சோறு வந்தது. நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன், சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். என் தேவைகள் வீடு தேடி வந்து கொடுக்கும்படிய கர்த்தர் என் தேவைகளை சந்தித்தார். அவர் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் நான் உயர்ந்த அழகத்தில் வைப்பேன். அவர் நாமத்தை நாம் அறிய வேண்டும். நீ நான் முதலாக புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆண்டவர் யார்? அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். பிரியமான தேவஜனமே, முதலாவதாக ஆண்டவர் பெரியவர். நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்பது உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். நாம் உத்தமாக வாழும்போது அடுத்தபடியாக ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும்போது
ஆபிரகாம் ஆண்டவரை அப்பொழுது ஆபிரகாம் 3ஆம் வசனம், அப்பொழுது ஆபிரகாம் முககுப்புற விழுந்து வணங்கினான். இன்றைக்கு அவன் நன்றி உள்ளவனாக இருக்கிறான். முககுப்புற வணங்கினான். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் உன்னையும் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் எனக்கு ஒரு குறை இல்லை சொல்கிறவங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னால் சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்கு ஒரு குறை வைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஒரு குறை வைக்கவில்லை. ஆண்டவர் எனக்கு எல்லாம் நிறைவாய் கொடுத்திருக்கிறார். அவர் எனக்கு ஒரு குறை வைக்கவில்லை. ஆண்டவனுக்கு நிறைவாய் வைத்திருக்கிறார். நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாய் இருக்க ஆசைப்படுகிறேன். எனக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான். ஆண்டவர் என் வாழ்க்கையில் தேவைப்படுகிறார். தேவனுடைய கிருபை எனக்கு தேவைப்படுகிறது. அவருடைய இரக்கம் தேவைப்படுகிறது. அவருடைய தயவு தேவைப்படுகிறது. மீது எல்லாம் ஆண்டவன் கொடுத்திருக்கிறார். அந்த மன தைரியம் வேண்டும், மன ரம்யம் வேண்டும். இன்றைக்கு நம் ஆண்டவரிடத்தில் போக உடனே ஆண்டவர் எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இல்லை, நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவர் எனக்கு கொடுத்தது எனக்கு போதும்? நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்தது நிறைவாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எனக்கு ஒரு குறை வைக்கவில்லை. எத்தனை பேர் சொல்கிறீங்க, கரங்களை வச்சு சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்கு ஒரு குறை வைக்கவில்லை. ஆண்டவர் எனக்கு ஒரு குறை வைக்கவில்லை. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் குறை வைக்காத ஆண்டவர். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு குறை வைக்கவே இல்லை. அவர் சொன்னார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ உத்தமனாக இருக்கும்போது நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் அவனை ஒரு குறையில்லாமல் கர்த்தர் நடத்தினார். நான் சொல்லுகிறேன், நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சாதாரண தெய்வம் அல்ல, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நிச்சயமாய் உன்னையும் என்னையும் ஒரு குறையில்லாமல் நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவராய் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். மன திருப்தியோடு கூட வாழ பழகிக்கொள்ள வேண்டும். நமக்கு 1000 தேவைகள் இருக்கலாம், அநேக தேவைகள் இருக்கலாம். எல்லோருக்கும் தேவைகள் உண்டு. என்னிடத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான தேவைகள் சொல்ல முடியும். ஆனால் ஒன்று தெரியும், என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் போதுமானவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் போதுமானவராக இருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவன் என் வாழ்க்கையில் போதுமானவராக இருக்கிறார். எல் ஷடாய் சர்வ வல்லமுள்ள தேவன், ஆல் மைட்டி காட் என் வாழ்க்கையில் போதுமானவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அவரால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் முடியும். என் வாழ்க்கையை மாற்ற முடியும். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் தடைகளாக எண்ணுகிறீர்களோ, எதை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்களோ, இது மாறுமா நடக்குமா எல்லாம் யோசித்து கொண்டிருக்கிறீங்களோ, நான் சொல்லுகிறேன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவரால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் மாற்ற முடியும். ஒன்றே ஒன்று அவர் எதிர்பார்க்க நம்முடைய வாழ்க்கையில் உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் கொடுத்ததுக்காய் சோத்தரிக்க வேண்டும். ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்ததுக்காய் சோத்தரிக்க வேண்டும். இன்றும் நாம் அநேக பேர் நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறோம். அநேக பேர் நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளவோ உங்களை நடத்தி வந்த பாதையை நினைத்து கொண்டு பாருங்கள். ஆண்டவர் நடத்தி வந்த பாதையை கொஞ்சம் நினைச்சு பாருங்கள். ரட்சிக்கப்பட்டது ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள். உலகத்தில் உன்னை பார்க்கிலும் என்னை பார்க்கிலும் அநேக நீதிமான்கள் இருக்கிறார்கள். உன்னை பார்க்கிலும் என்னை பார்க்கிலும் அநேக நல்லவர்கள் இருக்கிறார்கள். உன்னை பார்க்கிலும் என்னை பார்க்கிலும் அநேக புண்ணியவான்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் அவளை பார்க்கிலும் உன்னையும் என்னையும் தேடி வந்து உன்னையும் என்னை ரட்சித்திருக்கிறார். இந்த உலகத்தில் இதை விட என்ன ஒரு பெரிய பாக்கியம்? பிரியமான தேவ ஜனமே, நம் வாழ்க்கையில் நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்மை குடும்பத்தில் நடத்துவார். எதை குறித்தும் கலங்காதீர்கள். எதை குறித்தும் பயப்படாதீர்கள். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீர்கள். உங்கள் பிள்ளைகளை நினைத்து கவலைப்படாதீர்கள். உங்கள் வீட்டை நினைத்து கவலைப்படாதீர்கள். உங்கள் வியாபாரத்தை நினைத்து கவலைப்படாதீர்கள். அது எல்லாம் சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் சரியாக நடத்துவாராக. எல்லாவற்றும் சர்வ வல்லமுள்ள தேவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீ சர்வ வல்லமுள்ள தேவன். ஆண்டவரே, எல்லாவற்றையும் மாற்ற நீ வல்லமுள்ளவராக இருக்கிறது. ஆண்டவரே, எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தருகிறோம். ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வோம் என்று நாம் அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே அந்த சர்வ வல்லமுள்ள தேவன், அந்த எல் ஷடாய், அவரே வல்லமுள்ள தேவன், அவரே தேவன். நிச்சயமாய் உன்னையும் என்னை விடுதலை ஆக்குவார். உன்னையும் என்னை ஆஸ்வதிப்பார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, அவர் சர்வ வல்லமுள்ள தேவனை மறந்து போகாதே. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், நிச்சயமாக என் நிலைமை மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கான்னு சொல்லுங்கள்.
நிச்சயமாக அவர் வாழ வைக்க வளமுள்ளவராக இருக்கிறார். எல்லோரும் கண்கள் நம்ம ஜெபிக்கலாம். சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நீர் என் வாழ்க்கையில் ஒரு குறை வைக்கவில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஒரு குறை வைக்கவில்லை ஆண்டவரே. நீர் இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்த பாதைகளுக்காய் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உத்தமமாய் வாழ கத்த கிருபை தருவீராக ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருக்கான ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் ஆண்டவரே எப்பா பலவீனங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ, வியாதியை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ, பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ, தன்னுடைய வியாபாரத்தில் ஏற்படுகிற பிரச்சனை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ, எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ, நான் சொல்லுகிறேன், சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். அவர் சர்வத்துக்கும் அதிகாரமுள்ள தேவன். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் சரியாய் கர்த்தர் நடத்தி கொண்டு போக வல்லமுள்ளவராக இருக்கிறார். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நிரூபித்து காட்டுவீராக. அப்படி செய்யப்படுற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டவருக்கு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை பெருக பண்ணுவீராக, நம்பிக்கையை பெருக பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக, உயர்ந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போவீராக, வழிநடத்துவீராக. ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆஸ்வதிப்பார். சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை ஆதரிப்பாராக. ஆமென்.